திருமணத்திற்கு பிறகு வேலை வேண்டாம் என்றார், விட்டுவிட்டேன். நம்பரை மாற்ற வேண்டும் என்றார், மாற்றிவிட்டேன். ஃபேஸ்புக் கூடாதென்றார், நிறுத்திவிட்டேன். ஆண் நண்பர்கள் நட்பை தொடர வேண்டாம் என்றார், விட்டுவிட்டேன். லெக்கின் அணிந்தால் கால் அளவு தெரியும் என்றார், சுடிதாருக்கு மாறிக்கொண்டேன். ஹீல்ஸ் வைத்த செருப்பு கூடாதென்றார், தூர ஒதுக்கினேன். ஜாக்கெட்டுக்கு தனியாய் ஜன்னல் வேண்டாம் என்றார், கழுத்து வரை மறைத்து தைத்துக் கொண்டேன். உதட்டு சாயம் கூடாதென்றார், ஒன்றும் போடாமல் விட்டுவிட்டேன். பார்லர் பக்கம் வேண்டாம் என்றார், பாலாடை தயிரோடு நிறுத்திக் கொண்டேன். கொஞ்ச நாள் சந்தோஷமாய் இருந்து அதன் பின் குழந்தை பற்றி யோசிக்கலாம் என்றார். அதுவரை தவறாமல் மாதந்தோறும் மாத்திரை தின்றேன். வாரத்தின் 7 நாளும் அவருக்கு பிடித்ததே சமைக்க வேண்டும். வாரக்கடைசியில் நண்பர்கள் என்று நடுராத்திரிதான் திரும்புவார். இரவு 1 மணிக்கு ரீச்ட் என்று பெண் பேரில் மெசேஜ். பொழுது விடிந்ததும் யார் என்று கேட்டேன். எக்ஸ் லவர் என்றார். விட்டுவிடச் சொன்னேன். முடியவில்லை என்றார். முயன்றால் முடியும், துணைக்கு நான் இருக்கிறேன். காசு பணத்தை விட அம்மா தான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க. தூக்கம் போனது. உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். எனக்காக இது ஒன்றை மட்டும் விட்டுவிடுங்கள் என்றேன். முடியாதே, இட்ஸ் ட்ரூ லவ் என்றார். எனக்கும் கூட ட்ரூ லவ் இருந்தது என்றேன். மறைத்ததற்காக 1 வாரம் அடித்தார். தாங்கிக் கொண்டேன். ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லை. திரும்பவும் ஃபேஸ்புக் ஓபன் செய்தேன். திரும்பவும் லிப்ஸ்டிக் போட்டேன். திரும்பவும் ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வைத்தேன். திரும்பவும் லெக்கின் போட்டேன். பார்லர் பக்கம் தலை வைத்து படுத்தேன். எனக்கு பிடித்ததையும் சமைத்தேன். முகநூல் முழுவதும் காதல் கவிதைகளாய் எழுதினேன். திரும்பவும் வேலைக்கு போனேன். திரும்பும் போது லேட்டாக வந்தேன். ஆண் நட்புகளை புதுப்பித்தேன். அவ்வப்போது வீக்கெண்ட் பார்ட்டி என்று வெளியே சென்றேன். ஒளிந்து ஒளிந்து போன் பேசினேன். மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் பாஸ்வேர்ட் போட்டேன். அவருக்கு இருந்த 1000 வேலைகளில் முக்கியமான வேலை என்னை வேவு பார்ப்பது. தன் வீட்டு சாப்பாடு தனக்கு மட்டுமே சொந்தம்.